வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் வச்சு செய்கிற பைனாப்பிள் பச்சடி. அதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்து தோலெல்லாம் நீக்கின பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்: ஒரு கப்பு தயிர், ஒரு முடி தேங்காய் துருவியது, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய். தயிர் கொஞ்சம் கட்டியான தயிராக பார்த்து எடுத்திருக்கேன். பைனாப்பிளில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால தயிர் ரொம்ப புளிச்சது வேண்டாம். இப்போது பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. அரிஞ்சு வச்சுருக்கிற பைனாப்பிளை அதில் போட்டிருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாயும் சேர்த்திட்டேன். ஒரு துண்டை இஞ்சி அரிஞ்சது அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இந்த பைனாப்பிள் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். பைனாப்பிள் வெந்துருச்சு. இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சா போதும். கொஞ்ச நேரம் நல்லா சூடான பிறகு லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பிலேருந்து இறக்குன பிறகு 2 நிமிஷம் கழித்து தயிர் ஊற்றுறேன் நான். ஏன்னா சூடாக ஊற்றினா தயிர் பிரிஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இப்போ பச்சடியை தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். மூணு வரமிளகாய், 2 சின்ன வெங்காயம், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்தலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தாளித்து எடுத்ததை ரொம்ப சூடாக அதில் போடக்கூடாது. 2 நிமிஷம் வெளியில் வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சடியில் இது போட்டுடலாம். கொஞ்ச நேரம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறம் நல்லா கிண்டி பாருங்கள். ரொம்ப பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. பைனாப்பிள் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையான பைனாப்பிள் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.